உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சனி வக்கர பயிற்சி ஊரெல்லாம் தேடுகிறது. எங்க ராம்ஜி சுவாமிகள் எங்க, ராம்ஜி சுவாமிகள் எங்க? ஏன்னா நம்மளை தேடுறாங்க, சனியை தானே தேடணும். சார் சனியோட பிராண்ட் அம்பாசிடர் நீங்கன்னு சொன்னாங்க. ஆமா, நான் தான். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனியை போன்ற ஒரு நல்ல கிரகம் உலகத்தில் யாரும் இல்லை. இந்த கிரகம் இந்த 13ஆம் தேதி, அதாவது ஜூலை 13 ஆல்ரெடி வெண்ட், ஜூலை 13ஆம் தேதி வக்கரமாகி மீனத்திலே நவம்பர் 27ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறது. அதாவது இந்த 100 சில்லற நாள் சனி வக்ரகதியில் பிரவேசிக்கிறார். வக்கர சனியின் உக்கர கோபங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் ஆனால் உண்மை என்ன அப்படின்னா ஒரு கோபமும் கிடையாது. சனியை பற்றி நெகட்டிவாக எல்லாரும் போர்ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. சனியை போன்ற ஒரு தெய்வம் யாரும் இல்லை. எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு என்னோட டயலாக் அப்ளை ஆக போது, சனி யாருக்கெல்லாம் கொடுக்க போகிறார், எவர் தடுத்தாலும் அருள்மழை யாருக்கெல்லாம் கொட்ட போகிறது என்பதை பார்க்கிறோம். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சனி வக்கரம் என்ன பலன்களை தரப்போகிறது? 4-5 கூடியவர் 6ஆம் வீட்டில் இருந்தார். அந்த 4-5 கூடியவர் 6ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது அவர் வக்கரகதி அடைகிறார். 4-5 கூடியவர் 6ஆம் வீட்டில் இருந்தால் என்ன ஆகும்? 4ம் 5ம் மறைந்து விடுகிறது. வீடு, மாடு, மனை, உயர்கல்வி, உயர் பதவி, ப்ரமோஷன் போன்றவை நடக்கும். சார் உலகத்திலே ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள். நான் என் அனுபவத்தில் சொல்லுகிறேன் நண்பர்களே. நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்வோம். ஆனால் அந்த வேலையை எப்படியாவது அந்த வேலையை கெடுக்கிறதுக்குன்னு ஒரு கேரக்டர் வருவான். ப்ரெசன்டேஷன் பண்ணுறதெல்லாம் நம்ம, ஆனால் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போய் டீம் லீடர்கிட்ட கையெழுத்து வாங்குறது இன்னொருத்தன். ஆனால் அவருக்கு என்ன தெரியும்? அவர் தான் ப்ரெசன்டேஷன் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுறாருன்னு நினச்சிட்டு இருப்பார். ஆனால் உண்மையில் என்ன அப்படின்னா நீங்கள் தான் அதை பண்ணதுங்கிறது யாருக்குமே தெரியாது. பல நேரங்களில் நண்பர்களே, பல பேருடைய முன்னேற்றத்திற்கு காரணமானவர்கள் யார் என்பது நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் நாம நினைத்துக் கொள்கிறோம். என்ன நினைத்துக்கிறோம்? இதற்கு இதான் காரணம், அதான் காரணம் நாம சொல்லிக் கொள்கிறோம். யாரோ பேர் வராங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் நான் கம்பெனியில் கடின உழைப்பு பண்ணுறேன் சார். சரி, அந்த கடின உழைப்புக்கான பலனெல்லாம் இன்னொருத்தர் எடுத்துகிட்டு போகிறான் சார். கடின உழைப்புக்கான பலனெல்லாம் இன்னொருத்தர் எடுத்துகிட்டு போகிறேன். நான் என்ன சார் செய்கிறது? நான் எப்படி சார் பிழைக்கிறது? போன்றவையெல்லாம் நடக்கும். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். 4-5 கூடியவர் 6ஆம் வீட்டில் மறையும் பொழுது உயர் கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை, அதே நேரத்தில் கற்பு சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் வரும். அப்படி வரும் பொழுது என்ன ஏற்படும்? 4-5 கூடியவன் 6ஆம் வீட்டில் வரும் பொழுது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அது வக்கரமாகும் பொழுது அது சரியாகும். உங்கள் நிலைத்தன்மை என்பது உண்மையாகும். எப்போ பார்த்தாலும் இவனை பக்கத்தில் வச்சுட்டு பேசாதீங்க. இவனை பக்கத்தில் வச்சுட்டு பேசினேன்னா என்ன ஆகும்? பேசுகிற மேட்டர்லாம் காம்படிட்டருக்கு லீக் ஆகுது. படக்குன்னு சொல்லியிருப்பாங்க, ஒரு வார்த்தை சுருக்குன்னு சொல்லிடுவாங்க. அது சொல்லும் பொழுது என்ன ஆகும்னா உங்கள் மனசு நொறுங்கி போயிடும். என்னடா இது, நம்ம எவ்வளோ தூரம் சின்சியராக ஒர்க் பண்ணுறோம், நம்மளை போய் இப்படி சொல்லிட்டானே. சார் பல நேரங்களில் பல சண்டைகளுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலேயே அவங்க மனது நொறுங்கி போகிறது தான். மனது நொறுங்கி போனால் என்ன ஆகும் அப்படின்னா அதனுடைய விளைவு விபரீதமாக இருக்கும். விளைவு பெரிய பூதாகரமாக இருக்கும். இந்த 4 கூடியவன் 6ஆம் வீட்டில் மறையும் பொழுது மனசு வருத்தப்படுற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த நிலை மாறப்போகிறது. ஸோ அவங்களை கூப்பிட்டு, நான் உன்னை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், உங்களை பற்றி நீ சொன்னதெல்லாம் கரெக்டு தான், உண்மையிலேயே நன்மை தான், நாங்கள் தான் உங்களை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம், நீ இவ்வளோ நல்லவனா, அது எங்களுக்கு தெரியாது. 4 கூடியவன் 6இல் மறைந்து அது வக்கரமாகும் பொழுது உன்னை போய் தப்பாக நினச்சிட்டு இருந்தோம், உண்மையிலேயே வேற பிரச்சனை இங்கே என்பதெல்லாம் தெரியும். 4ஆம் இடம் என்பது தாயாரின் உடல்நிலை கெட்டு போயிருந்தது. திடீர் முன்னேற்றம் என்பது ஏற்படும். அம்மாவுக்கு உடம்பு செல்லாமல் போயிருந்தது சார், இவர் சொன்னார், இந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு போனேன், இப்போ டக்குன்னு சரியாயிடுச்சு போன்றவைகள். அடுத்ததாக 5 கூடியவனும் வக்கரம் என்பதால் 5 கூடியவனும் 6ஆம் வீட்டில் மறைந்து அது பிள்ளைகளுடைய வளர்ச்சியில் பெருமளவு பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ்லாம், செஸ்ஸு, டோர்னமெண்ட்டு, அது இது போன்ற ஜெயிப்பது எல்லாம் ஏற்படும் இந்த 5 கூடியவன் வக்கரம் பெறும் பொழுது. 5 கூடியவன் இப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு 5 கூடியவனே வக்கரம் பெற்றான். ஆனால் உங்களுக்கு 5 கூடியவன் ஏற்கனவே கெட்டு போய் அது வக்கரம் பெறுகிறான். அப்போ என்ன ஆகும்? கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம். 5 கூடியவன் கெட்டு, அந்த கெட்டுது சரியாக போச்சு.
பிள்ளைகள் கடகடான்னு படிச்சிருவாங்க சார். நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுடைய ஈகோ மட்டும் டச் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. பிள்ளைகளுடைய ஈகோ மட்டும் டச் ஆயிடுச்சுன்னா, என் குழந்தை மாயா, நான் என் அனுபவத்தில் சொல்கிறேன். தமிழில் ஒரு நாள் கேள்வி கேட்குறேன், 2 சொல்லினா 3 சொல்லினா வித்தியாசம் தெரிலன்னு திட்டேன், அடிச்சிட்டேன். அதை ஒரு பர்சனலாக எடுத்துக்கிட்டு அடுத்த நாள் தொடங்கினவ தான் சார். தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் அவள் தான் டாப்பர். நான் அடிங்கன்னு சொல்ல வரல. நான் அப்போ சொன்னேன், உனக்கெல்லாம் இது அசிங்கமா இல்லையா, என்னோட பொண்ணாக இருந்துட்டு இப்படி பண்ணலாமா என்று கேட்டு அந்த மாதிரிலாம் கேள்வி. ஈகோ டச்சானு சார். வாழ்க்கையில் இந்த 5 கூடையவன் 6ஆம் வீட்டில் மறையும் பொழுது நிறைய பேர் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க குழந்தைகளை என்றால், அவங்கள இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணுறீங்க. முதல்ல அவங்க பலத்தை அவங்களுக்கு சொல்லணும். நீ போய் இப்படி பண்ணலாமா, நீ எவ்வளோ பெரிய ஆளு, உனக்கு இல்லாத அறிவா, உனக்கு என்ன கேடு, ஏன் அப்படி ஆயிட்ட என்று அவர்கள் ஆஞ்சநேயர் என்ன செய்கிறாராம், இலங்கைக்கான பறக்கிறார். அவர் பறக்கும் பொழுது ஒரு நிமிஷம் பரிதவித்து போகிறார். இத்தனை பெரிய சமுத்திரத்தை நான் எப்படி கடப்பேன் என்று சொல்லும் பொழுது ஜாம்பவான் வந்து நினைவூட்டுகிறார், நீ எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, சிறு வயதிலேயே சூரியனை பிடிக்க முயற்சி செய்த மாபெரும் வீரன், நீ நினைத்தால் அந்த சமுத்திரம் ஒரு விஷயம் அல்ல என்று சொன்னோன்னா தாண்டார். இந்த மாதிரி குழந்தைகள்கிட்ட நீங்கள் அவங்களோட பலத்தை சொல்லுங்கள், அவங்களோட பலவீனத்தை சொல்லாதீங்க. 2வது விஷயம், ஐவிஎஃப் பண்ணுறேன், குழந்தை விஷயத்தில் மூவ் பண்ணுறேன், இட்ஸி பண்ணுறேன் போன்றவர்கள் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, மூவ் பண்ணுங்க. உங்களுக்கு மிக அற்புதமான காலம், உங்களுக்கு காலம் கனிந்து வரும். திடீர்னு சார் ஐவிஎஃப்பும் இல்லை ஐவிஎஃப் இல்லை சார், நேச்சுரலாகவே ஓகே ஆயிடுச்சு சார், பாடுறா ஒரு 7 லட்சம் மிச்சம். ஸோ இது இப்போல்லாம் என்னென்னா குழந்தை நேச்சுரலாக ஓகேனா சந்தோஷப்படுறோம், ஏன்னா செலவு மிச்சான்னு அந்த மாதிரி ஆயிடுச்சு உடல் பலம். ஸோ அப்போ துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான பலன்கள் ஏற்படும். சனியை பொறுத்த வரைக்குமே ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னவென்றால், சனியை போல அள்ளி கொடுக்கும் ஒரு கிரகம் இந்த உலகத்தில் யாரும். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். இந்த டயலாக் சும்மா மனசுல இருந்து சொல்றதுங்க. காரணம் என்னவென்றால், சனி பகவானை பொறுத்த வரைக்குமே அவருடைய பிரீத்தி என்பது மிக பிரம்மாண்டமானது. சனி இப்பொழுது மீனத்தில் வந்துவிட்ட இந்த காரணத்தினாலே நிறைய பேர் நான் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, சனி மீனத்தில் இருப்பது குருவினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் பெரிய பெரிய தீமைகளை செய்வதில்லை. குருவினுடைய வீட்டில் இருக்கின்ற சனி பகவான் நிறைய அனுகிரக மூர்த்தியாக செயல்படுகிறார். எந்த ஒரு கிரகத்திற்குமே நண்பர்களே, குருவினுடைய வீட்டில் இருந்தால் அது தோஷம் இல்லை என்று அறியப்படுகிறது. தோஷமே இல்லை. குருவினுடைய வீட்டில் இருந்தால் அது தோஷம் இல்லை என்று அறியப்படுகிறது. அப்போ சனி மீனத்தில் இருக்கின்ற குரு பகவான், மீனத்தில் குரு பகவான் வீட்டில் இருக்கின்ற சனி வக்ரம் பெறும் பொழுது அதுவும் பெரிய மோசமான விளைவுகளை இந்த உலகிற்கு ஏற்படுத்துவதில்லை. பெரும்பாலும் இந்த வக்கர பீரியட்ல தான் மொத்த நன்மையும் தந்துடுறார். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த வக்கரமான பீரியட்ல தான் லீவு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சாட்டர்டே சண்டேல, சாட்டர்டே கூட ஆஃப் டே கம்பெனி, சாட்டர்டே ஆஃப் டே கம்பெனி லீவு, சண்டே ஃபுல் டே லீவுன்னு வச்சுக்கோங்க. இந்த 1.5 நாளில் ஃபோனில் ஆஃப் பண்ணிடுறீங்க, ஃபேமிலியோட ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, கோயிலுக்கு போகிறீங்க, பீச்சுக்கு போகிறீங்க, அங்கே போகிறீங்க, இங்கே போகிறீங்க. சார் கேட்டால், சார் வீக்கெண்டு சார், சார் ஃபேமிலியோட இருக்கேன் சார், சண்டே சாருங்கிறீங்க. காரணம் என்ன? இந்த வாரம் ஃபுல்லாக உங்களுக்கு டைம் கிடைக்க போகிறதில்ல. இந்த வாரத்திலே கிடைச்ச கோல்டன் 1.5 நாள் இதுதான். இந்த 1.5 நாள்லேயே நீங்கள் என்ன பண்ணிடணும், எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிச்சுக்கணும். ஒய்ஃபுக்கு மாதிரி தானே வச்சு விட்டுறீங்க, எல்லா சந்தோஷமும் இந்த 1.5 நாள்லேயே பண்ணிடுறீங்க. காரணம் என்ன அப்படின்னா, மீண்டும் இந்த 1.5 நாள் கிடைக்க எவ்வளோ நாள் வெயிட் பண்ணணும்? மீண்டும் 6 நாள் வெயிட் பண்ணணும். அதே போலவே சனி மகிழ்ந்திருக்கின்ற, வக்கரம் பெறுகின்ற இந்த 138 நாட்களிலே உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றி விடுகிறார். மற்ற 2 வருடத்துல தரக்கூடிய பலன்களை லேட்டன்ட்னு சொல்லுவாங்கல்ல, 2 வருடத்துல பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க வேண்டிய நற்பலன்களை இந்த 138 நாள்லயே அள்ளி கொடுத்துட்றாரு. இந்த வச்சுக்கோ, உனக்கு என்ன வேணும், 2 லட்சம் இந்த வச்சுக்கோ, கொடுத்துட்டார், ஃபர்ஸ்டே கொடுத்துட்றாரு. இதை பொறுமையா டெய்லி 2000 ரூபா மேனிக்கு 1000 நாள் கொடுக்க வேண்டியவர், 100 நாள் கொடுக்க வேண்டியவர், அப்படி கொடுக்காம அள்ளி கொடுத்துட்றாரு. ஸோ அதனால சனி பகவானுடைய இந்த வக்கர பயிற்சி என்பது பல பேருடைய வாழ்க்கையை மாற்றுகின்ற விஷயமா இருக்கும். வக்கரம்னாலே நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, எதுவோ கெட்ட விஷயம் நடக்க போறதா நினைச்சுக்கிறோம். அப்படி கிடையாது.
கெட்ட பலன்கள் இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்களாக ஏற்படும், நல்ல பலன்கள் இருப்பவங்களுக்கு கெட்டதாக ஏற்படும். அதனால் இந்த கீழே போயிட்டு இருக்கு இந்த 2 நபரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்தில் தினசரி விஷ்ணுமாயாவிற்கான யாகங்களும் வேள்விகளும் சிறப்பாக இங்கே நடக்கிறது. விஷ்ணுமாயா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இங்கே தான் இந்த ஸ்ரீமடத்தில் நடக்கிறது. இந்த ஹோமத்தில் கலந்து கொண்டு உங்கள் பிரச்சனை என்னவா இருந்தாலும் அதற்கு சொல்லி விமோசனம் பெறுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.